வீடு வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள எத்தனை அறைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அப்ப அந்த வீட்டை நம்ம முழுசா எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இங்க வாழ்ற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டா துன்பத்திலிருந்து ஒருத்தன் விடுபடுறான்னு அர்த்தம். தன் வாழ்க்கைய 9 கோள்கள் 9 கட்டத்தை எழுதி வச்சு பேப்பர்ல எழுதி வச்சதை எடுத்துட்டு போய் ஜாதகக்கார்ட்ட கொடுத்தா உங்களை திருநள்ளாருக்கு தான் அனுப்பிச்சு வைப்பாரு. அவரு தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு வழிகாட்டுறாரு. அப்ப இங்க மையமா என்ன இருக்கோ அதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா உங்க வீடு எப்படி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வாழ்க்கைய ஒரு நல்ல தன்மையில எடுத்துட்டு போயிட முடியும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு பாடமா கத்துக் கொடுக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம்ங்கிறது, இந்த ஏக்கம்ங்கிறது, இந்த பூமியோட சுழற்சிங்கிறது, இந்த கோள்கள்ங்கிறது, இந்த செயல்பாட்டுல தான் இங்க நமக்கு தேவையானது கிடைக்குது. அப்ப அதோட சுழற்சியில குணாதிசயங்கள் மாறப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ அதை பார்த்துக்க. நீ வகுப்பு எடுக்கிறது முக்கியம் கிடையாது. வகுப்புக்கு வர்ற மனிதன் 10 நாள் ஒரு தன்மையில இருப்பான், 15வது நாள் வேற தன்மைக்கு மாறுவான். அந்த தன்மைக்கு மாறுறான்னா அவனுக்கு இண்டிபெண்டா இந்த கோள்கள் ரேடியஸ்ல அவனோட கிரகம் படி அவன் மாறப்படுறான். அவன் மேல நீ எதுவும் குறை சொல்லிடாத. அவனுக்கே தெரியாது. அவன் என்னன்னா அவன் கேரக்டராகவே மாறுவான். எனக்கு அது பிடிக்கலங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். ஏன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியலங்க அப்படின்றான். அவ்வளவுதான் விஷயம். திருப்பி 2 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவரை நான் பார்க்க வர்றேங்க. ஏன்ப்பா என்ன? இல்லைங்க எனக்கு என்ன தெரியலங்க, அவர் ஏதோ பார்க்கணும் போல திருப்பி சொல்லுது, நான் அதை திருப்பி புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நண்பர்கள், அப்ப ஏதோ மூட் அவுட்டா இருந்திருப்பான், அதனால அவன் அப்படி முடிவெடுத்துட்டான். இப்போ 2 வருஷம் கழிச்சு ஏதோ அனலைஸ் பண்ணிருப்பான் மாதிரி வர்றான் அப்படின்னா அந்த குருநாதர்கிட்ட போனா அந்த குருநாதர் புட்டு வச்சிருவாரு. அவன் அனலைஸ் எல்லாம் பண்ணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி மோசமான கிரகம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அவன் என் கண்ணுக்கு என்ன கண்ணுக்கு தெரியல, நிறைய பேர் வேற ஆளுங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு அவனோட ஜாதகத்துல வேற தன்மை, நல்ல தன்மை வந்துருச்சு. வேற ஆளுங்கள்லாம் நரகம் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. என்ன பார்க்கும்போது தென்றல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால என்ன நோக்கி வந்துட்டான். இவ்வளவுதான் விஷயம். இத அவருக்கு தெரியப்படுத்தணும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப கோள்களை, பைபிள, குரானை, கீதைய ரொம்ப நுட்பமா குரு பரம்பரையில ராமகிருஷ்ணரோட பிள்ளைங்களும் மகாவதரோட பாபாவோட பிள்ளைங்களும் தான் இந்தியாவில் கோல் ஊச்சி நின்று நல்ல சரியா கத்துக்கிட்ட பிள்ளைங்க அவங்க தான். அதனாலதான் அவங்க இன்னைக்கும் பேசும் பொருளா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் காத்துல அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. நீங்க கோழி சயின்ஸை எடுத்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இப்ப 70 வருஷத்துல எழுதின எல்லா புத்தகத்தையும் அடுக்குங்க. கோழி சயின்ஸுக்கு அது ஈக்குவலா போய் நிக்குதான்னு மட்டும் நீங்களே படிச்சுட்டு சொல்லுங்க. வேற எது நான் சொல்லல. கோழி சயின்ஸை எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்லப்படுற இந்த தியான லிங்கம், இந்த சம்மிமா, நீங்க உங்க பேரு, அது சர்க்குரு எல்லாமே எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் எங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த கோழி சயின்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் கோழி சயின்ஸ்ல வெறும் விஷயத்தை மட்டும் சொல்லல, முழுசா எல்லாத்தையுமே பெரிய ஆய்வு பண்ணி கரைச்சு குடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாப்ல. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இருக்கு. கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டே போகணும் அந்த புத்தகத்தை. அதுதான் வழிகாட்டி. அதுக்குள்ள அவ்வளவு அதிசயம் இருக்கு. நீங்க ஜாதக சம்பந்தமா அதுக்குள்ள இருக்கு, ஆராய்ச்சி சம்பந்தமா அதுக்குள்ள இருக்கு, மனிதனுடைய தன்மை சம்பந்தமா அதுக்குள்ள இருக்கு, தியானம் அதுக்குள்ள இருக்கு, ஃபாதர் அதுக்குள்ள இருக்கு, சர்ச்சு சம்பந்தமா அதுக்குள்ள இருக்கு, இந்த மாறுபாடுகள் சம்பந்தமா அதுக்குள்ள இருக்கு, கால மாற்றம் அதுக்குள்ள இருக்கு, இன்னும் சில ஆண்டுகள் கழிச்சு இந்த உலகம் எப்படி இயங்க போகுதுங்கிறது அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலா
ஒரு குரு வந்து ஆய்வு பண்ணி அப்படியே புள்ளி விவரமா கொடுத்துட்டாங்க. கடைசிக்கு வெறும் 173 பக்கமோ என்னமோ தான் அது. அப்ப இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இததான் நீங்க கத்துக்கணும், இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க மாற்றம் அடைவீங்க. நீங்க என்னன்னா இந்த சுழற்சியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான், இந்த பிரபஞ்சத்தை அறிஞ்சீங்கன்னா தான் உங்க சங்கதிகளும் சரி நீங்களும் சரி இந்த வாழ்க்கையை மிக நுட்பமாக எடுத்துட்டு போக முடியும். அதுதான், அது ரொம்ப கடினம் தான். ஆனா நீங்க அதை ஈஸியா பிடிச்சிட முடியுங்கிறது இந்த காலத்தோட கணக்கு. இன்ன வரைக்கும் கர்த்தரை எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை நிலைய எவனுமே பிடிச்சதில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரணாகதினா திருடன் காலை பிடிச்சிக்கிட்டா கூட திருடனே ஒரு நாள் குருவா கூட மாறி போயிடுவான். ஏன்னா உங்க சரணாகதிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. நீங்கெல்லாம் என்னன்னா 4 நாளைக்கு ஒருக்கா காலண்டர்ல தேதி கிழிக்கிற மாதிரி நானும் ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு 10 ஆப்ஷன் கதவை திறந்து வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் காத்து அதிகமா வர்ற காத்தா என்ன வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ல 5 ஜன்னல் இருக்கு. புரியுதுங்களா? உங்க குருநாதருக்கு கும்மி அடிப்பீங்க, உங்க குருநாதர் பாட்டை வச்சுக்குவீங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிரபஞ்சத்திலேருந்து நாங்க உங்களுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும். அதே நேரத்துல உங்களை நாங்க மன்னிச்சு நாங்க வந்து ஏத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, குருநாதர் போட்டி கிடையாது. இந்த காலத்துல ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அந்த வேலையை நம்பி அங்க நிக்கணும். நீ சிறத்தன்மை இல்லாம அங்க நிற்கும் போது உனக்கு எப்படி உண்மைத்தன்மைய நான் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன், பிரபஞ்சம் காட்டாது. பிரபஞ்சம் வந்து என்னன்னா, ஓ கிருஷ்ணா நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி காட்டும்? ஓ மனிதா நீ அவ்வளவு பெரிய ஆளா, அங்கேயே 2 போயிரும். அப்ப அதுல லாஸ் யாருக்கு? கடவுளே இல்லைன்னு சொன்ன மனிதன் எவன் சாதிச்சவன்? என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சாதிச்சதை சொல்லுங்க. கடவுளை இருக்குன்னு சொன்னவன் எத்தனையோ நூல்களை எழுதி தூக்கி எறிஞ்சிட்டான். இன்னைக்கு ஒரு பாமரன் பிரபஞ்சங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணமே விஞ்ஞானி கிடையாது, தியானம் பண்ணவன். கடவுளை சயின்ஸா பேசுனது அறிவாளிகள் கிடையாது, தியானம் பண்ணவன். இந்த சுவாசத்தினாலதான் ஒரு மனிதன் மேம்படுறான்னு மருத்துவரோ விஞ்ஞானியோ சொல்ல கிடையாது, ஒரு தியானம் பண்ணவன். ஒரு மனிதனுக்கு கோள்களால பெரிய வடிவம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்லல, ஒரு தியானம் பண்றவன் பாமர மக்களுக்கு சொல்லி கொடுத்தான். உன் ஜாதகம் படிதாண்டா உன் வாழ்க்கை இருக்கும். அதை நுட்பமா கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு கடத்தினவன் யாரு? நாசாவா? நீங்களே சொல்லுங்க. அது மக்கள், கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாரு? இந்த மூணுன்னு ஒண்ணு இருக்கு, சந்திரன் ஒண்ணு இருக்கு, சூரியன் ஒண்ணு இருக்கு, இதை நம்ம வணங்கணும், இதுக்கு நமக்கு தொடர்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல தவம் பண்றவன் வந்து கொடுத்தாங்க? நீங்களே சொல்லுங்க. விஞ்ஞானிகள் சொன்னது அவங்க மனைவிக்கே புரியல. ஏன்னா எல்லாமே அறிவியலா சயின்ஸாவே இருக்கு. ஆனா ஒரு யோகி, ஒரு பாமரன் கிராமம் வரைக்கும் சொல்லிட்டான். 3ஆம் பிறையில ஒரு விசேஷம் இருக்குடா, முழு நிலவுல ஒரு விசேஷம் இருக்குடா, காலையில கதிரவன் வரும்போது பாடுறா அதுல ஒரு விசேஷம் இருக்குடா அப்படிங்கிற எல்லா செயலையும் யாரு இதெல்லாம் மக்கள்கிட்ட கடத்தப்பட்டது அப்படின்னா இந்த தியானம் பண்ணவங்களால தான் கடத்தப்பட்டது. அப்ப நீங்க பார்க்கணும்ல, அப்ப ஒரு மனிதர் எங்க மிஸ் ஆகுறாங்கன்னா சிறத்தன்மையிலிருந்து மிஸ் ஆகும். அந்த சிறத்தன்மையோட யார் நிக்கிறாங்களோ அவங்கள பிரபஞ்சம் கைவிடாது. பிரபஞ்சம் எப்பயுமே என்ன பார்க்கும்னா, தன்னுடைய பிரதிநிதிய களங்கப்படுத்தினா அது களங்கப்படுத்துற மாதிரி தான் அது. ஏன்னா நான் மீண்டும் சொன்னேன், நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இந்த ஆற்றலை வாங்கிட்டு வரல.
அந்த ஆலியாருக்கு பக்கத்தில் அங்கே 2 3 பலாப்பழம் கடை போட்டிருக்காங்க. அந்த கடைக்கு கீழே இறங்கி 3வது கடையில் உள்ள புந்து அந்த ஆற்றல் அள்ளிட்டு வரல, சாக்கு எடுத்துட்டு போய். அப்போ சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது. அதே இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த மாற்றம் கிடைக்குது. அப்போ அந்த மாற்றத்தை கொடுத்தது நான் கிடையாது, அந்த சுப்ரீம் பவர். அப்போ அந்த சுப்ரீம் பவர் இந்த மாற்றத்தை கொடுத்து ஒரு வேலைக்கு அமைச்சிருக்கு. அப்போ அந்த சுப்ரீம் பவர் நேரடியாக வர முடியாதுன்னு என்ன அனுப்புது. நீங்க சிறத்தன்மையோட பார்த்தா அது எப்படி உதவும்? நான் இங்க தான் இருக்கிறேன், நான் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் சொன்னானா, எங்கப்பா இருக்க? இங்கதான் இருக்கிறேன். எங்கப்பா பாக்குற? என்னதான் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கவனம் எண்ணமெல்லாம் வேற இடத்துல இருக்கு. ஆனா பாக்குறவங்களுக்கு என்னன்னா, அவர் இங்கதான் இருக்கிறாரு, நம்மளதான் பாக்குறாரு. ஆனா எண்ணமெல்லாம் வேற இடத்துல இருக்கு, கவனம் எல்லாம் வேற இடத்துல இருக்கு. அப்ப அந்த செயலை நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், பிரபஞ்சத்தை எப்படி ஏமாத்த முடியும்? பிரபஞ்சத்திலிருந்து நீங்க எப்படி ஒரு விஷயத்தை பெற முடியும்? அது காசு பணத்துக்காக உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலையே. ஒரு உண்மையான விவேகானந்தர் உருவாக்கப்பட்டதோ, ராமகிருஷ்ணர் உருவாக்கப்பட்டதோ, யோகானந்தர் உருவாக்கப்பட்டது எல்லாமே சிறத்தன்மையோட நின்னாங்க. ஒருவேளை யோகானந்தர் யுக்தேஸ்வர் கிரியோட லாகிரி பெரியாளு, மகாவதர் பாபா பெரியாளுன்னு அவர் போட்டா வச்சுக்கிட்டு பத்தியை கொளுத்திக்கிட்டே கடந்து ஒரு வேலை செஞ்சிருந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியதை பெற்றிருக்க முடியுமா? அப்ப அந்த சிறத்தன்மை எங்க இருந்துச்சு? லாகிரி பெரியாள்னு அவருக்கு தெரியும், மகாவதர் பாபா பெரியாள்னு தெரியும். ஆனா எனக்கு இவர் தான். அதனால யோகானந்தருக்கு எதை தேவையோ பிரபஞ்சம் கொடுத்துச்சு. அப்ப அங்க பெரியாள் சின்னால் நமக்கு தேவைப்படாது, வேண்டியதில்லை. ஸ்திரத்தன்மையோட நிக்கணும். அப்ப இங்க மனிதனாகப்படுகிறவன் நல்ல தியானம் பண்ணியும் சாதிக்க முடியாம எங்க போனான்னா அவன் ஸ்திரத்தன்மையோட நிக்கல. அவன் இந்த கலையை தான் தியானம் பண்றான், இந்த குருவை தான் வச்சிருக்கிறான். ஆனா அந்த வடிவத்துல நிக்கல. ஒரு நாள் மாறினாலும் மாறினதுதான், ஒரு மணி நேரம் மாறினாலும் மாறினதுதான். ஒரு குரு மன்னிப்பான், பிரபஞ்சம் மன்னிக்காது. நீங்க என்ன ஒரு வார்த்தை திட்டினா நான் உங்களை மன்னிச்சிருவேன். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணனா அடுத்த வினாடியே அது கர்ம வினையா மாறிடும். அது தண்டிக்கிறது இல்லை, அது இயல்பாகவே இந்த மாதிரி நிகழும். அப்ப அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது என்னன்னா ரொம்ப வெளிப்படையா ஒவ்வொரு வினாடியும் சுழற்சியில உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க சிறத்தன்மையோட நின்னீங்கன்னா அங்க நீங்க பிரபஞ்சத்தோட பிள்ளையா மாறி போறீங்க. அங்க எனக்கும் உங்களுக்கு ரோல் இல்லை, நேரடியா நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதுக்குள்ள சொல்றது. அப்ப எங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில சிறத்தன்மைகள் இழக்கப்படுகிறதோ, ஒரு தன்மையில வச்சுக்கிட்டே பல தன்மைகளை நீங்க தேட தொடங்குறீங்களோ, பல தன்மைகள் நோக்கத்தோட நீங்க பிரயாணிக்கிறீங்களோ, அங்க எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தேனுக்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு உங்களால சாதிக்க முடியல. இத்தனை ஆண்டுகள்ல 60-70 ஆண்டுகள்ல பாரத தேசத்துல எத்தனையோ யோகிகள் இருந்து பெரிய அனுபவத்தை பெற முடியாம பப்ளிக்கு போனதுக்கு காரணமே, நம்பர் 1 காரணமே இதுதான். இது நான் சொல்றத உங்க இதயத்துக்கு நிச்சயமா தெரியும். என்னகிட்ட நீங்க ஓப்பனா விவாதிக்க வேண்டாம். நீங்க எப்பயாவது பாத்ரூம் போகும்போது தனியா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது ஒரு நல்ல இடத்துக்குள்ள அங்க இருந்தாச்சும் தனிமையில யோசிச்சு பாருங்க. நாம எங்க எப்படி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. தாய்க்கு சோறு போடுறது முக்கியம் இல்லைங்க. ஒரு நாள் திட்டிட்டீங்கனாலும் அது கர்ம வினை தான். நான் 90 நாள் சோறு போட்டுட்டு ஒரு நாள் சோறு போடாம விட்டுட்டேன்னா பாவம் வராதுலாம் கிடையாது. ஒரு நிமிஷம் அப்படி மாறி பார்த்தாலும் பாவம் தான். அவ்வளவுதான். நான் முன்னாடி தெரியாம கடவுளை திட்டிகிட்டே இருந்தேன். இப்ப கடவுளை முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு பாலை ஊத்திக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக கடவுள் மன்னிச்சிடலாம் விட்டார். அந்த செயலை சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட வாய்ப்பு கொடுப்ப. அவ்வளவுதான் அது.
இது முடிஞ்ச அளவுக்கு இது நான் பார்க்குற 90 விழுக்காடு மாணவர்கள்ட்ட இதுதான் மெயின் மிஸ்ஸிங். அவங்களுடைய வெற்றிக்கு டிராபேக் வந்து இதுதான். என்னுடைய தியானத்துல நான் பண்ண ஆய்வு, ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு யோகியை பிடிச்சி போயிட்டா இன்னொரு யோகி கிட்ட தவ முடியாது. அப்ப இவர் புராணத்தையே பாடிக்கிட்டு கிடந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி பேர்களே உச்சரிக்கிறத நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு யோகி பேரை தனித்தனியா சொல்லிட்டு இருந்தேன்ல, அதையே நிறுத்தப்பட்டுச்சு. அப்ப ஒரு செயலா பார்க்க தொடங்கு அப்படிங்கிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப ஒண்ணுதான் இருக்கு, எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற பார்க்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுனாலதான் நான் சிறத்தன்மையோட நிக்கப்பட்டேன். அப்ப நம்பகத்தன்மையான ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப நான் எங்க தியானத்துல மிஸ் ஆனேங்கிறத நானே கண்டுபிடிச்சேன். அப்ப நல்ல தியானம் பண்றோம், நல்ல செயல் இருக்கு, ஆனா அது டைவர்ட் ஆகுது. அதுல இருந்து கிடைக்க வேண்டிய செயலை கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற சுய பரிசோதனையில என்ன மைனஸ்ன்னு தேடணும். அப்ப மையமா இருக்கிறது இதுதான். அப்ப இதை சரி செய்யும் அப்படின்னா இதை சரி செஞ்சோம். அப்ப ஒரே சிந்தனையில எல்லா இறைவனும் ஒரே செயல், அப்ப ஒரே வடிவம், அப்போ ஒரு வடிவத்தை பிடிச்சுக்குவோம் அப்படிங்கிறத ஒரே சிறத்தன்மையில நின்னுட்டோம். திங்கட்கிழமை சிவனை கும்பிடுறது, புதன்கிழமை பெருமாளை கும்பிடுறது, வியாழக்கிழமை குரு பகவானை கும்பிடுறது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிடுறது. ஆனா திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமையே ஒரே கடவுளை பிடிச்சிட்டன்னா அவனே மகாலட்சுமி, அவனே காளி, அவனே சிவன், அவனே இயேசு, அவனே அல்லாவா ஒரு நாள் நிற்பான். இப்ப நீ 5 நாளைக்கு 5 கடவுளை பிடிச்சன்னா அது சிறத்தன்மைன்னு சொல்லுவியா, இல்ல அது என்ன வடிவத்துல நீ சொல்லுவ? நீ 5 கோயிலுக்கு போ, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நீ 5 விதமான வழிபாட்டு முறைகளையோ 5 விதமான நம்பிக்கையை எடுத்துட்டு வந்தனா அதை சரி செய்யறதுக்குள்ள உனக்கு வயசாகி போயிடும். நீ தியானத்துல வெற்றி அடைய முடியாது. புரியுதுங்களா? காளியை கண்ட ராமகிருஷ்ணனுக்கும் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? புரியுதுங்களா? காளி நாக்க துருத்திக்கிட்டு மண்டை ஓட்ட ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு நிக்கிறா. மாதா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள ஏன் ராமகிருஷ்ணருக்கு காட்டப்படணும்? அதுல ரகசியம் இருக்குல்ல. அப்ப அதுல உண்மைத்தன்மை இருக்குல்ல. அப்ப நீங்க பாத்துக்கீங்க, இதை யாரு காட்டி கொடுத்தா? காளி தானே காட்டி கொடுக்குறா. அப்ப காளிக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருந்தா மாதா என்னோட பெரிய ஆளான்னு தானே சொல்லியிருக்கணும். அப்ப அந்த காளி என்ன நினைக்கிறா? நானே தான் மாதான்னு கூட நினைக்கலாம்ல. ஒரு தன்னுடைய தீவிரமான பக்தனுக்கு தன்னை தானே முன்னிறுத்தணும். அது ஏன் இன்னொருத்தரை காட்டி கொடுக்குது? கோட்டை விட்டுறாத, ஏமாந்துராத, படைப்போட தத்துவத்தை பார்த்துக்க. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ராமகிருஷ்ண பசங்களும் இந்த யோகானந்த மகாவதர் பசங்களும் எவனும் ஏமாந்ததே கிடையாது. துல்லியமா ஜெயிச்சதுக்கு காரணம் சிறத்தன்மையோட நின்னாங்க. அதனாலதான் காலம் கடந்து அவங்க குரு பரம்பரை வாழ்ந்துகிட்டே இருக்கு. அவங்க குரு பரம்பரை தலை நூஞ்சி நிக்குது. அதுதான் வேணும் உங்களுக்குள்ள. அது இருந்துச்சுன்னா நீங்க எந்த மொக்க குருவை கூட பிடிச்சுக்கோங்க, ஆனா அந்த சிரத்தையோட நின்னுங்க, அந்த செயலோட நின்னுங்க. அதை விட்டு அகலாதீங்க. இவரை பிடிக்கணும் அவரை பிடிக்கணும் இல்ல, எவரை பிடிச்சிருக்கீங்களோ அங்கேயே நின்றுங்க. அவர் சரியா இல்லைன்னா அவரே மாற்றப்படுவார். நீங்க மாற்ற வேண்டாம். உங்களுடைய உண்மை தன்மைக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கப்படும். புரியுதுங்களா?